வில்லுப்பாட்டு நாட்டார் இலக்கிய கலை வடிவங்களில் வில்லுப்பாட்டும் ஒன்றாகும். இது கற்றோர்க்கும் மற்றோர்க்கும் பெருமகிழ்வை தரக்கூடியது. இக்கலை இன்று தமிழகத்திலும் தமிழீழத்திலும் மதிப்போடு பயிலப்பட்டு வருகின்றது. முன்னாளில் சிற்றூர் தெய்வங்களுக்கு விழா எடுக்கும் போதும் நடுகல் வழிபாட்டு வேளையிலும் வில்லுப்பாட்டு இசைக்கப்பட்டு வந்தது. இந்நாளில் பெரிய கோயில்களிலும் பாடப்பட்டு வருகின்றது. வில்லுப்பாட்டில் புரட்சி கருத்துக்களையும் குமுகாய குற்றங்களையும் எடுத்து கூறியும் பாடுகின்றனர். வில்லுப்பாட்டு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் நாட்டார் பாடல் இசைக்கேற்ப பாடப்பட்டது. வில்லுப்பாட்டுக்கு சல்லரி, குடம் போன்ற தாளக்கருவிகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டன. இந்நாளில் தண்ணுமை, புல்லாங்குழல் போன்ற கருவிகளும் பயன்படுத்தப்படுகின்றன. முன்னாளில் தாலாட்டு, ஒப்பாரி, தெம்மாங்கு பாடல்கள் வில்லுப்பாட்டில் பாடப்பட்டு வந்தன. இந்நாளில் இவற்றுடன் சிந்து, கும்மி போன்ற பாடல்கள் பாடப்படுகின்றன. அத்துடன் காப்பிய கதைகள், புராணக் கதைகள், இலக்கிய கதைகளும் வில்லுப்பாட்டின் மூலம் பாடப்படுகின்றன. வில்லுப்பாட்டானது தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட எனத் தொடங்கி துள்ளிசை ஓசையில் அமையும். வில்லெடுத்துப் பாடுவது பார்ப்பவர் மனதை கவரும் தன்மையுடையது வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டுக் குழுவில் 7 பேர் இடம்பெறுவர். குழுவின் தலைவர் வில்லடித்துப் பாடுவர். மற்றவர்கள் ஆமா ஆமா என்று தலையாட்டி பாடுவர். வில்லுப்பாட்டில் இயல், இசை, நாடகம் எனும் முத்தமிழும் இணைந்திருக்கும். நகைச்சுவையோடும் வில்லுப்பாட்டு பாடப்படுவதால் இது எல்லோருடைய மனதையும் கவருகின்றது. வில்லில் நாணேற்றி அம்பை எய்கிற பொழுது நாணில் வில்லின் இசையானது தோன்றுகிறதே என்று எண்ணிய மாந்தனின் முயற்சியில் வில்லுப்பாட்டு கண்டறியப்பட்டது. வில்லினை சேர மன்னர்கள் கொடியாகவும் குறிஞ்சி மக்களுக்கு எதிரியை தாக்கும் கருவியாகவும் பயன்பட்டது. வில்லானது குமுளமரத்தின் கிளையை வளைத்து செய்யப்படுகின்றது. பண்டை தமிழரின் திறமையால் உருவாக்கப்பட்ட வில்லுப்பாட்டானது வேறு எந்த மொழியிலும் காணப்படாத ஒன்றாகும். இக்கலையினை அழியாமல் நாம் பாதுகாப்போம். நன்றி.